வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் தேர்தல் பணிக்கு வராத 1500 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு ஆங்கில பொதுத் தேர்வை எழுத 16,550 மாணவர்கள் வரவில்லை என்றும் 4 தனித் தேர்வர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 51,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 80 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை நமோ செயலி மூலம் கலந்துரையாட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 1749 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 1085 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் 294 ரூபாயிலிருந்து 319 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி ஆட்சியர், உதவி காவல் கண்காணிப்பாளர் உட்பட 93 பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புனித வெள்ளி மற்றும் வார விடுமுறையொட்டி 1470 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியாண்டின் கடைசி நாள் என்பதால் வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி வங்கிகள் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நேற்று முதல் வருகின்ற ஏப்ரல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் போலி ஆவணங்கள் மூலம் 20,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதி பொது விடுமுறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், மேலும் மார்ச் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செல்வ கணபதி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையம் ஏப்ரல் 4ஆம் தேதி கூடுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறைவு பெற்றது. இன்று புனித வெள்ளி என்பதனால் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 6 பன்னீர்செல்வம் என்ற பெயரில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் 5 ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் டான்செட் நுழைவுத் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. பானை சின்னம் கோரி விசிக மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்றும், மேலும் இதுவரை தமிழகத்தில் 68 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி 32 தலைப்புகளில் 84 பக்கத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சொத்து மதிப்பு 1,12,00,000 ரூபாயாகவும், அவரது மனைவியின் பெயரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.